السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக 100 தடவைகள் நாம் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து தருகின்றான். அது சிறிய தேவைகளாக இருக்கலாம் அல்லது பெரிய தேவைகளாக இருக்கலாம். தேவைகள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் அந்த தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபஜ்ருடைய நேரம் இருக்கின்றதே, இது மிக முக்கியமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. யார் ஃபஜ்ருக்கு பின்னும் அசருக்கு பின்னும் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறார்களோ, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய அன்றைய நாளினுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுக்கின்றான். அதே போன்று யார் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக அல்லாஹ்வை திக்ர் செய்கிறார்களோ, தஸ்பீஹ் செய்கிறார்களோ, சூரியன் உதயமானதும் அந்த இஷ்ராகுடைய தொழுகையை யார் வளமையாக இவ்வாறு தொழுது வருகிறார்களோ அவர்களுக்கு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் செய்த நன்மை, அதே போன்று பூர்த்தியாக உம்ரா செய்த நன்மையை அல்லாஹ் வழங்குவதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இவ்வாறு ஏராளமான சிறப்புகள் இந்த ஃபஜ்ருடைய தொழுகைக்கும் அதற்கு பின்னால் உள்ள நேரத்திற்கும் இருக்கின்றது. ஒவ்வொரு ஃபர்வான தொழுகைகளுக்கு பின்னால் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை 100 தடவைகள் ஓதுவோம். ஓதி அல்லாஹ்விடம் நாம் நம்முடைய தேவைகளை கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான். என்ன துஆ, என்ன திக்ர் என்றால், யா அர்ஹமர் ராஹிமீன், யா அர்ஹமர் ராஹிமீன் என்று வரக்கூடிய இந்த துஆவை ஓதுவோம். ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.